ஹலோ கைஸ், ரீசெண்டாக ஆகாஷ் ஜாதவ் சாரோட எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் திரும்ப வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இது சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து மற்ற சேனல்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானுமே சாரோட வீடியோ பார்த்துட்டு ஒரு 3 விஷயத்த அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, கம்மிங் வென்ஸ்டே மார்ச் 19th ஒரு ஃப்ரீ லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஈவினிங் 7 PM மார்ச் 19th. ஸோ எதை பற்றினதுன்னா, ஸ்டார்ட் ஸ்மார்ட் சக்சீட் ஃபாஸ்ட். ஸோ இந்த வருஷம் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை எப்படி கிளியர் பண்ணுறது, ஒரு ரோட் மேப் எனக்கு வேணும், எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை நான் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் எல்லாருமே மறக்காமல் இந்த வெபினாருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்குக்கான கூகுள் ஃபார்ம் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு 200 people தான் அதில் என்ரோல் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால் சீக்கிரமாக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே அன்றைக்கி வரப்போகிறாங்க. ஈவினிங் 7 PM தான். ஸோ தட் ஒர்க்கிங் பர்சன்ஸுமே அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Q&A செஷனுமே அதில் இருக்க போது எல்லா டவுட்ஸுமே நீங்கள் கேட்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மெம்பர்ஸு, பேங்கர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த அனாலிசிஸ் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். 3 விஷயம் நோட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னன்னா, எஸ்பிபிஓ இப்போ சொன்ன அப்டேட் படி நடக்குமா அப்படின்னா நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஏன்னா லாஸ்ட் 2 yearsஸாக இந்த எஸ்பிபிஓட அப்டேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்குது. சாருமே இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது எக்ஸ்பெக்டட் தான், இது கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எஸ்பிஐ ஹேஸ் இட்ஸ் ஓன் டெசிஷன் டு கண்டக்ட் த எக்ஸாம். அவங்களோட டைமில் அதை கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்டில் தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது, சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம நோட் பண்ணணும். இன்னொன்று வந்து சாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 yearsஸாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாரு, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த வருஷம் அந்த எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷனே தள்ளி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அப்போ சொன்னபடி எக்ஸாம் நடக்கலாம், நடக்காமையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தட் மீன்ஸ் தள்ளி போகலாம். எஸ்பிபிஓட நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த அப்டேட் படி தள்ளி போகலாம். செகண்ட் விஷயம் என்னன்னா, இன்கேஸ் சார் சொன்ன மாதிரி எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் நடந்துச்சுன்னா, ஸோ அந்த சினாரியோ எப்படி இருக்குன்னா செம்ம பேக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஆகஸ்ட்லேருந்து ஃபுல் பேக்டாக இருக்கும். இப்போ இந்த வருஷம் எப்படி ஒரு வாரம் ஆர்ஆர்பி பிஓ இருக்கும், ஒரு வாரம் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்கும், அப்படியே தொடர்ந்து பேக்டாக எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி நடுவில் இந்த எஸ்பிபிஓ வந்து பயங்கர பேக்டாக இருக்கும். எஸ்பிபிஓ அதாவது ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸ் இருக்கும். எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் அண்ட் இட் கோஸ் ஆன். எப்படின்னா எஸ்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே ஐபிபிஎஸ் பிஓட ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே எஸ்பிபிஓட மெயின்ஸ் இருக்கும். எஸ்பிபிஓ மெயின்ஸ் முடிஞ்ச உடனே ஐபிபிஎஸ் பிஓட மெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேக்கடாக இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். இன்கேஸ் இந்த மாதிரி இந்த அப்டேட் படி வந்துருச்சு அப்படின்னா அப்போ இதுக்குமே நம்ம தயாராக இருக்கணும். தேர்ட் விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இதே அப்டேட் படி வந்துருச்சுன்னா நமக்கு இந்த வருஷம் இருக்கிற மாதிரி ஜான்வரி ஃபெப்ரவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்காது. நமக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான ஒரு சினாரியோ அமையாது, ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்காது. நாம் என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த டைமில் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 1 month 1.5 months வந்து என்னன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தான் நடக்கும். இன்கேஸ் இன்டர்வியூ போகாத கேண்டிடேட்ஸ் வந்து என்னன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் மட்டும் தான் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி என்னடா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோலே இருக்கும், இன்கேஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்டேட் மாதிரி வந்துச்சுன்னா. ஸோ அப்போ வந்துச்சுன்னா செம்ம பேக்டாக இருக்கும். வந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த வருஷம் இருந்த மாதிரி ஜான்வரி ஃபெப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்கிறதுக்கான மற்ற நோட்டிஃபிகேஷன் இருக்காது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வருது வரல அப்படின்றது மேட்ரு கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓவராக எக்ஸ்பெக்ட்டுமே நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா? ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நான் அப்படியே படிச்சுட்டு போகிறேன்னு இல்லாமல் காமனாக அந்த சிலபஸ்ஸு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்லாம் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா வரக்கூடிய ஆர்ஆர்பிபிஓலேருந்து எஸ்பிபிஓ ஐபிபிஎஸ்பிஓ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராக் பண்ணலாம். ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்ரோச் பண்ணி கிராக் பண்ணலாம், ஈவன் தோ அந்த டிஃபிகல்ட்டி எப்படி இருந்தாலும். ஸோ இன்னும் உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னீங்கன்னா மறக்காமல் இந்த நான் ஒரு லைவ் வெபினார் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். நிறைய நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த டாப்பர் ஸ்டாக் இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா அப்லோட் பண்ணோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டுமே பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள்.
நம்மளோட சேனலில் மெயின்ஸ் கண்டென்ட்டுமே போயிட்டு இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.